ரசிகர் பட்டாளம் மட்டும்தான் இன்றைக்கி அவர்கிட்ட இருக்குது. இனிமேல் தானே அவங்க அரசியல்படுத்தப்படணும். அவங்களுக்கு ஒரு ஃபார்மை வாங்கி எப்படி ஃபில்லப் பண்ணணும்னு தெரியுமா அந்த தேர்தலில்? ஏ ஃபார்ம்னா என்ன, பி ஃபார்ம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? விஜய் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுற மாதிரி. குறைச்சி இல்லைங்க, அரசியல் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வந்து எனக்கே 25 வருஷத்தில் இப்போ தான் நாங்கள் கற்றுக்குறோம். யாரையும் குறைச்சி மதிப்பு இல்லை. இது ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். நான் கலை அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். ரசிகர் அனுபவங்கிறது, ரசிகர் பட்டாளம், இந்த ஆதரவுங்கிறது வேறு. ஓட்டு போடுற நேரத்தில் போய் ஓட்டு போட்டுருவாங்க. அதை கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வரதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது பார்ட்டியில் ரொம்ப முக்கியம். ஒரு கட்சி சும்மாலாம் ஆட்சி வந்துடாது, ஃபுல்லுக்குள்ளே வந்துட முடியாது. அதுவும் அரசியலில் அவ்வளோ காம்படிஷன் உள்ள இடத்துல ஒரு கட்சி ஆட்சி வராங்கன்னா அதுக்கான எல்லா வசதிகளையும் அவங்க வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற உள்ளீடான கட்டமைப்பு வசதிகளை அவங்க பெற்றிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய தளபதிகள் இருக்கிறாங்க, போராளிகள் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ கடந்து போயிட முடியாது. வெறுமனே விமர்சனங்களால் ஒரு இயக்கத்தை தோற்கடிச்சிட முடியாது. அவங்க கட்டமைப்பு எவ்வளோ வலிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு வலிமை உள்ள கட்டமைப்போடு வந்து மோதும்போது தான் அவங்கள வீழ்த்த முடியும். வெறும் பிரச்சாரங்களால் மட்டும் வீழ்த்த முடியாது, பொருளாதாரத்தால் மட்டும் வீழ்த்த முடியாது.